Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். இட்லி, தோசை, ஆப்பம், பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஸ்பெஷலான சைட் டிஷ் வடகரி. ரொம்ப சுலபமா டேஸ்டி எப்படி பண்ணலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச கடலைப்பருப்புல இருந்து தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாங்க. அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த வடை மாவை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. இதில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வடை மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருசாக வடையாக போடுறத விட இந்த மாதிரி சின்னதாக பக்கோடாவாக போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வடகரியில் நம்ம போடும்போது நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து இப்போ வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே சின்னதாக பக்கோடாவாக நம்ம வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையுமே நம்ம வந்துட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வடை வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடகரி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வந்துட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது பொரியும் போதே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சட்டுன்னு வதங்கிறதுக்கு இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வடையில் வந்து உப்பு போட்டிருக்கோங்க. அதனால இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதை வந்து நம்ம மூடி வச்சு வதக்கிக்கலாம். அப்போ சட்டுன்னு நம்மளுக்கு வதங்கிரும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கிரேவிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு 1.25 லிட்டர் அளவு வரைக்குமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றும் போது தான் இதில் வந்துட்டு நம்ம வடை போடும்போது அந்த வடை எல்லாமே தண்ணி இழுத்துரும். நல்லா கிரேவி வந்து சட்டுன்னு திக்காயிரும். அது நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளாரவே அந்த வடை எல்லாமே அந்த தண்ணியை இழுத்துருங்க. அதனால் ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளார நம்மளுக்கு தண்ணியும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை போட்டுக்கலாங்க. நம்ம பொரிச்சிருக்க வடை எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சு கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. வடையை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகணும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வந்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பரான மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனையே சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதுங்க. ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனாவே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. சுவையான சூப்பரான டேஸ்டியான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். வடை எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இட்லி கூட, தோசை கூட, ஆப்பம், பூரி கூட சர்வ் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.